ஒரு தவளை இருந்துச்சான். பஞ்சதந்திர கதை. ஒரு தவளை இருந்துச்சு. அந்த தவளை ஜாலியா ஆத்த கிடக்கிறதுக்கு போகுது. நான் சொல்றது தவளைனா தவளை இல்லை, நாம தான் அப்ளிகேஷன். அது பார்த்து அந்த பக்கம் ஒரு தேள் வந்துச்சு. நான் சொன்னது தேள்னா தேள் கிடையாது. நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நம்ம கூட பிறந்தது, நமக்கு பிறந்தது, அதுங்களுக்கு கல்யாணம் ஆனிச்சுன்னா அவங்க வந்து சேர்ந்தது, இல்லை எது வேணாலும் இருக்கலாம். வேலைக்கு போறது இடத்துல வந்து சேர்றது, சும்மா தெருவில் நிற்கும் போதே வந்து வாய்க்கிறது, இது எல்லாம் அந்த வகையில சேரும். பஞ்சதந்திர கதை சொல்லி தருதுங்க. இப்படி சொல்லிட்டு பாருங்க. நான் இன்னைக்கு இதை சொல்லிட்டு போயிடுறேன். வீட்டில் போய் முடிஞ்சா யோசிச்சு பாருங்க. தேள் வந்து சொல்லுது தவளை கிட்ட, தவளை எனக்கு அந்த பக்கம் போகணும், நீ ஹெல்ப் பண்ணு. தவளை சூப்பர் அறிவு இருக்குல்ல நமக்குலாம். நான் மாட்டேன்ப்பா, நோனோ. தேள் கேட்டுச்சு, போய் ஏன் நீ கொட்டுவ, நான் செத்துருவேன், லூசா நீ, நான் உன்னை கொண்டு போய் விட சொல்றேன். நான் உன்னை கொட்டுனா எனக்கு நீச்சல் தெரியாது, நானும் தானே சாவேன், கூட்டிட்டு போ. தவளை கன்வின்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்மள மாதிரி இவ்வளவு சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகிறோம் நாம. அப்பா, என் பிள்ளை இருக்கு, 800 கோடி மக்களும் ஒரு பக்கம் தான், அவன் ஒருத்தன் போதும். தப்பு பண்ணிட்டு ஏதாவது வேணா நான் வந்து நிப்பான் பாருங்க. ஆஸ்பத்திரியிலேருந்து டவல்ல சுற்றி எடுத்துட்டு வரும்போது அந்த மூஞ்சி இருந்துச்சு பாருங்க, அந்த மூஞ்சில நிற்பான். ஒன்றும் சொல்ல. தேள் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிருச்சு. தவளை முதுகுல ஏறிக்கோ, கொட்ட மாட்டல, நான் தான் சொன்னேன் கொட்ட மாட்டேன், லாஜிக்கும் சொல்லிட்டு அப்புறம் இது கொட்ட போறேன். 6 தழும்புது போகுது. ரொம்ப தழும்பு வரும்பொழுது பயப்படுது தேள். தவளை சொல்லுது பயப்படாத, எனக்கு தெரியும், நீச்சல் தெரியும், நான் கூட்டி போய் விட்டுறேன். கேட்டுக்கிட்டே இருந்துச்சு தேள். கொஞ்சம் தூரம் தாங்க இருக்கும் கரை, ஓங்கி தலையிலேயே கொட்டிருச்சுங்க. இப்ப தேளும் முழுகுது, தவளையும் முழுகுது. கீழே மூழ்கும் பொழுது தவளை கேட்குது, நாம எல்லாருமே கேட்குற மாதிரி, உனக்கு நல்லது தானே பண்ண, உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக தானே இருந்தேன், இப்படி நடுவு மண்டையில போட்ட, இப்ப நான் சாவுறேன், நீ தானே சாவுற, அறிவில் உனக்கு, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு தவளை கேட்குது. தேள் தந்த பதில் தான் சூப்பர். நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க இந்த மெட்டீரியலை. தேள் சொல்லிச்சான், கொட்டணும்னு கொட்டல, கொட்டுறது என் இயல்பு. ஜோரா கை தட்டவங்க எல்லாம் முழுமையா அனுபவிச்சவங்க அதை. அவர் வேணும்ட்டு செய்ய மாட்டாருங்க, அவருக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும். அவர் நல்லவதாங்க, எங்க இருந்து தான் வருதோ அந்த புத்தி, அப்ப மட்டும் அப்படி பண்ணிடுவான். இது எனக்கு புரிகிறது என்றால் நான் தேளோட வாழ்வனை தவிர முதுகில் ஏற்க மாட்டேன்ல. இதை சொல்லித் தருகின்றன புத்தகங்களே, நன்றி. என் வாழ்க்கையை காப்பாற்றுகிறாய், நன்றி. கவனம், ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன். கவனத்தோடு இருக்க வேண்டும் நாம். பல நேரங்களில் நம்முடைய சீரழிவுக்கு காரணம் கவனச்சிதறல் தான். ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசுகின்றவர்களுடைய பேச்சை ஆர்வமாக கேட்கும் நாம், ஆர்ப்பாட்டமும் நகைச்சுவையும் இல்லாமல் ஆழமான அறிவோடு பேசுகின்ற சான்றோர்களின் பேச்சை கேட்டு பயிற்சி பெற வேண்டும். நம் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய முத்துக்கள் அங்கிருந்து கிடைக்கலாம். என்னுடைய அப்பா சொல்லுவார், கடல் முழுக்க தண்ணி இருக்குங்க, உள்ள ஒரு சிப்பி வாய் திறந்து மூடி இருக்கும், பார்த்திருக்கீங்களா? கடல் முழுக்க நீர் இருக்குல்ல, அது ஏன் தாகத்தோடு இருக்கு? ஏனென்றால் அதற்கான துளி, தாகத்தை தணிக்கக்கூடிய துளி கடலில் இல்லை. அது எங்க இருக்கு? வானத்தில் மிதந்து கொண்டு இருக்கக்கூடிய மேகங்களுக்குள் மறைந்து இருக்கு. கரெக்டா அது வரணும், மழையா விழணும், ஆழ்கடல்ல போகணும், சிப்பி வாய்த்திருந்து மூடுகின்ற அந்த பிசிக்ஸ் இருக்குல்ல, அது அங்க ஒர்க் அவுட் ஆகணும். அப்ப அதை உள்ள போய் உட்கார பாருங்க, அது வெறும் துளி அல்ல, முத்தாக மாறும். உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுகின்ற துளிகள் இதோ நேர போனா இருக்கு, 200 அரங்கங்களுக்கு மேல இருக்குல்ல, அங்க கொட்டி கிடக்கின்ற கோடானு கோடி புத்தகங்களுக்குள் உங்கள் சொல் எனும் மந்திரம், நீர்த்துளி என்கின்ற முத்து மறைந்திருக்கிறது. எங்கேயோ வாசிக்கிறேன் நான், எதுவும் வாசிக்கிறேன், எதையோ வாசிக்கின்ற பொழுது ஒன்று தெரிகிறது. சொல்லலாமான்னு தெரியல, எங்க சொல்லாம எங்க சொல்றது? புத்தகத்தை காலில் தொட்டினா என்னங்க பண்ணலாம்? எடுத்து அரபியில் ஏதோ எழுதி போட்டிருக்கு, சமஸ்கிருதத்தில் ஏதோ எழுதி போட்டிருக்கு, காலை மிதிச்சிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? எடுத்து அதில் யாரோ ஒரு வில்லகம் பிடிச்சவன் கெட்ட வார்த்தை எழுதி வச்சிருக்கான். படிச்சாதானே தெரியும் அது கண்ணில் ஒத்திக்கிறதா கிழிச்சு போடுறதானே. பார்த்தவுடன் புக்கு படிச்சு பாருங்க, கிழிச்சி தூர எறிகின்ற புத்தகங்கள் உண்டு, நெஞ்சத்தோடு அரவணைத்துக் கொள்ளுகின்ற புத்தகங்கள் உண்டு. எந்த புத்தகம் உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்யுமோ அந்த புத்தகங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 10 நாள் வைக்கிறாங்க. 10 நாள் ஃபர்ஸ்ட் வந்து புக் வாங்கிடாதீங்க, ரவுண்ட்ஸ் போங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க, இங்க உட்காந்து பேச்ச கேளுங்க, போங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் வாங்க, எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. உங்களுடைய ஆசிரியர்கள், நண்பர்கள், சான்றோர்கள் இடத்தில் கேளுங்க, இந்த வருஷம் எந்த புக் வாங்கினா நல்லா இருக்கும். தேர்ந்தெடுத்து திட்டமிட்டு புத்தகங்களை வாங்குங்கள். எனக்கு தெரிந்து ஒரு பென்சிலை கடைசி வரைக்கும் எழுதி தீர்த்த பிள்ளையும் இல்லை, ஆசையாக வாங்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்களை படித்து தீர்க்கின்றவர்களும் இல்லை.
சார் சொன்னார் 20 லட்சம் புக்கு விற்பனையா இருக்குன்னு. நான் சொல்லட்டுமா ஒரு ஆசிரியரா, வாசிக்கும் பழக்கம் குறைந்திருக்கிறது. என்ன இது ஐரானிக்கல் டிஃபரன்சியேஷன்? புக்கு நிறைய விற்பனை ஆகுது, படிக்கும் திறன் குறைந்திருக்கிறது. ஏன்? புத்தகங்களை அலங்காரமாக கையில் எடுக்கிறோம்? கிடையாது. ஒரு புத்தகத்திற்கு ஆக பெரிய அவமரியாதை எது தெரியுமா? வன்முறை எது தெரியுமா? அதை படிக்காமல் விடுவதுதான். 800 பக்கம் இருக்கோங்க, 749வது பக்கத்துல நமக்குன்னு ஒரு வரி எழுதியிருப்பாங்க. அதுக்கு தாங்க அவ்வளோ பேஜஸையும் நம்ம கடக்கணும். டக்குன்னு அந்த சொல் அப்படி வந்துடாது. நான் ஏன் தெரியுமா புத்தகத்துக்கு நன்றி சொல்றேன்? ஒவ்வொருத்தரும் துடிக்கிறாங்க, தன் வாழ்க்கையில் தான் கண்டெடுத்த பேருண்மையை, பெரும் ரகசியங்களை அந்த புத்தகங்களின் வழியாக உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை நீங்கள் படித்துவிட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் துடிக்கிறார்கள். நான் ஒரு பதிப்பகத்தை நடத்தியவள். மு. அருணாச்சலம் என்கிற தமிழ் இலக்கிய வரலாறு 14 தொகுதிகளை நான் பதிப்பித்தேன். பாலகிருஷ்ணனுடைய திருவருட்பாவை முழுக்க பொற்பதிப்பாக கொண்டு வந்தது பார்க்கர் நிறுவனம். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு புத்தகமும், இங்கே பதிப்பாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும். இங்கே எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு புத்தகமும் ஒரு பதிப்பாளரின் வாழ்க்கையை காவு கேட்கும். நீங்க வாங்கி ஆகணும். நம்ம கிட்ட ஒரு நோய் இருக்குங்க, ஃப்ரீயா கிடைச்சா, ஃபினாயில் தானே பரவாயில்ல, ஃப்ரீயா கிடைக்கும் குடிச்சிருமா. புக்கு மட்டுங்க ஃப்ரீயா வாங்காதீங்க, காசு கொடுத்து வாங்குங்க. ஏங்க அது சரஸ்வதிங்க, லக்ஷ்மி கொடுக்கணுங்க. நான் இந்த லக்ஷ்மி சரஸ்வதினு சொன்னதுனால சொல்றேன். ஒரு 10 நாளைக்கு முன்னால ஒரு ரவிவர்மா ஓவியம் பார்த்தேன், ஒரு புக்ல அழகா போட்டிருக்கு. அதுல நல்ல ஒரு பிங்க் கலர் சாரியில லக்ஷ்மி உட்கார்ந்துருக்காங்க, பத்மாசனம், பியூட்டிஃபுல்ங்க. ரவிவர்மா 1000 வருடங்கள் ஓய்ந்து கிடந்ததற்கு பின்னர் வாராதது போல் வந்த மாமணி போல வந்த ஒரு அற்புதமான ஓவியம் வரைஞ்சிருப்பான். பேரழகா இருப்பாங்க லக்ஷ்மி. அவங்க கை அந்த 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 கை வச்சிட்டு இருப்பாங்கல்ல. அப்புறமா லக்ஷ்மி காடஸ், லக்ஷ்மி இறைவியினுடைய அந்த படங்களை பார்த்திருக்கேன். அவங்க தங்க கூட வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ரெடியா இருக்கும் நமக்கு கொடுக்கறதுக்கு. பிரார்த்தனை பண்றதுதான், டக்குன்னு கொடுத்துருவாங்க. இது எப்படி தெரியுமா வாங்கினாங்க? அவங்க விஷ்ணுனுடைய கால் பிடித்து 12 காலமாக செய்த ஊழியத்தின் பலனாக விஷ்ணு அவர்களிடம் கேட்டார்களாம், எனக்கு ஒரு வரம் தாருங்களேன், என் பக்தர்களுக்கு நான் ஏதேனும் தர வேண்டும். உடனே மகிழ்ந்த விஷ்ணு சொன்னாராம், உன்னிடத்தில் யார் வந்து கேட்டாலும் அவர்கள் வாழ்க்கை நிறைவாக இருக்கும்படியாக செல்வத்தை தரக்கூடிய ஒரு வரத்தை உனக்கு தந்தேன் என்று சொன்னாராம். லக்ஷ்மி கிட்ட எது கேட்டாலும் காசு கிடைக்கும். கொடுத்த உடனே நம்மளை பத்தி தெரியும்ல விஷ்ணுவுக்கு, அவர் ஒரு முடிவு பண்ணாரு, காசு எங்க இருக்குதோ அங்கதானே போவாங்க. நமக்கு ஒரு பைலா எழுதினாரு, நீ எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம், நான் நினைச்சா வாங்கிடுவேன் போட்டாரா. இதை பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம காடஸ் சரஸ்வதி. நேரா தன்னுடைய கணவர்கிட்ட போனாங்க. லக்ஷ்மி அவங்களுடைய கணவர்கிட்ட கேட்டு ஒரு வரத்தை பெற்று விட்டார். நீங்களும் எனக்கு வரம் தாருங்க. என்ன? அவங்க வரத்தை விட கொஞ்சம் அதிகமா இருக்கணும். அது பெண்களுக்கே ஒரு விஷயம் தான். நான் எப்பவுமே சொல்வேன், நமக்கு 8 புடினா அடுத்தவங்களுக்கு 10 புடி, நமக்கு 10 புடி வேணும். அவங்களுக்கு 10 புடி வந்துருச்சுன்னா நமக்கு 12 புடி செயின், கொஞ்சம் கூடுதலா சொல்ல. நான் என்ன செல்வம்? எல்லா செல்வத்திலும் செல்வத்துள் செல்வம் அச்செல்வம். அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கு எல்லாம் தலையாய செல்வமாகிய கல்வி செல்வத்தை உன்னை கேட்டால் தரும்படியாக நீ இரு அப்படின்னு உடனே அந்த அம்மா கம்முன்னு தான் இருந்தாங்க. போக மாட்டோமே, நம்ம போவோம். காசு கிடைக்கிற சாமி கிட்ட போவோமா, கல்வி கிடைக்கிற சாமி கிட்ட போவோமா? அவங்க அமைதியாவே இருந்தாங்களாம். சரி, உனக்கு நான் ஒரு பைலா எழுதுறேன். லக்ஷ்மி கொடுத்ததை வேறு கடவுளர்கள் நினைத்தால் திரும்பி பெற்றுக் கொள்ளலாம், ஆனால் சரஸ்வதி நீ கொடுக்கின்ற கல்வியை யாராலும் திரும்பி பெறவே முடியாதுன்னு ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டாராம் சரஸ்வதி. எனக்கு நான் அந்த ஆச்சரியத்தோட அந்த ரவிவர்மாவனுடைய அடுத்த பக்கத்தை பார்க்கிறேன். சரஸ்வதி உட்கார்ந்துருக்காங்க. ரவிவர்மாவின் சரஸ்வதி எப்படி உட்கார்ந்துருப்பாங்க தெரியுமா? எல்லாம் பத்மாசனத்தில் உட்கார்ந்துருக்க. ரவிவர்மா வரைந்த சரஸ்வதி மட்டும் கால் மேல கால் போட்டுட்டு அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது எங்கிருந்து வரும்? இந்த ஆற்றல் எங்கிருந்து வரும்? நான் 31 நாடுகளுக்கு சுத்தி இருக்கிறேன். ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவுல வாங்கினதில்லை. வந்துட்டு போறதுக்கு கூட சார் தான் கொடுக்குறாரு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நீங்கள் நினைக்கிறீர்களா, இவர் கல்வி கற்றவர், இவர் என்னுடைய வாழ்க்கைக்கு உயர்வதற்கான ஆசிரியராக இருக்கக்கூடியவர், இவர் வாழ்க்கையில் சான்றோராக இருக்கக்கூடியவர் என்கின்ற ஒரு அடையாளம் ஒரு மனிதனுக்கு போதும். அந்த அடையாளத்துடன் அவன் கடைசி வரைக்கும் இந்த சமூகத்தில் மிக உயர்ந்த நிலையில் வாழ்வான் என்ற அந்த வாழ்க்கையை கொடுக்கின்ற புத்தகங்களுக்கு நன்றி. வாசியுங்கள், புரிவது போல் வாசியுங்கள். வாசிக்கின்ற பொழுதெல்லாம் அது உங்களுக்கு புரிய வேண்டும். பல நேரங்களில் நாம் வாசிக்கக்கூடிய வார்த்தைகள் நமக்கு புரிவதில்லை, நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் நமக்கு தெரிவதில்லை. உங்க குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு நினைக்காதீங்க. புரியுதா? புரிஞ்சு படிக்குதா? ஒரு கேள்விக்கு அதற்கு அதன் மொழியில் தான் பதில் சொல்ல தெரியும். அந்த மொழி உங்கள் முதல் மதிப்பெண் எடுப்பதற்கு போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம். என்னை போல நான் 10வது ரேங்க் தான் வாங்குவேன். முதல் ரேங்க் வாங்கின பெண் இன்னைக்கு எங்க இருக்கான்னு தெரியல. 10வது ரேங்க் வாங்கின நான் எங்க இருக்கிறேன்னு முதல் ரேங்க் வாங்கின பொண்ணுக்கு தெரியும். படிப்பு இருக்குல்ல,
விஷயம் புரிஞ்சுக்கிறீங்கல்ல, வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறீங்கல்ல. இன்றைய தலைமுறைக்கு நாம் தரக்கூடிய மிக முக்கியமான செய்தியை இந்த மேடையை பயன்படுத்தி சொல்லிட்டு போறேன். நிறைய இளைஞர்கள் இருக்கிறீர்கள். சென்னையிலிருந்து நான் 2:30 மணிக்கு விமானம், எனக்கு 1:30 மணிக்கு நான் விமான நிலையத்திற்கு வருகிறேன். வீட்டிலிருந்து 12:20 கிளம்பினேன். அங்கிருந்து 20 நிமிடத்திற்குள் விமான நிலையத்துக்கு வரலாம். வரவே முடியல, நெரிசல். ரொம்ப சிரமப்பட்டு வண்டி ஓட்டிட்டு வரேங்க. இப்படி திரும்பி பார்க்குறேன், அது பேர் சொல்லக்கூடாது, அது மார்க்கெட்டிங் மாதிரி ஆயிடும். அந்த உணவுப் பொருட்கள் எடுத்துட்டு போறாங்கல்ல இளைஞர்கள், ராக்கெட் மாதிரி போறாங்க. நீ லாரி ஆயிரு, பஸ் ஆயிரு, 2 வீலர் ஆயிரு, கார் ஆயிரு, யார் வேணாலும் ஆயிரு, சிக்னல் இருக்கட்டும், இல்லாம போடும். ஏன்னா அந்த 20 மினிட்ஸ் அவங்க போய் கொடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு 30 ரூபாய் கிடைக்கும். அந்த இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன், இவ்வளவு வேகமாக வண்டி ஓட்டி கொண்டு அந்த 30 ரூபாய்க்காக போகிறாயே, ஒரு 15 வருடத்திற்கு முன்னால் இவ்வளவு வேகத்தோடு புத்தகங்களை படித்திருந்தால், இந்த வெறியை படிப்பில் காட்டி இருந்தால், நான் வெறியா இருந்தேனே, என்னை போல் நீ ஏன் இல்லை? நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கையை சிரமங்களுக்குள் படுத்திக் கொள்கிறாய் என்றால் என்ன என்றால், நின்று நிதானமாக வாசிப்பது என்பது அவ்வளவு பேருக்கு சுலபமாக வருவதில்லை. 2 விஷயத்தை சொல்றேன். ஒன்னு ஸ்போர்ட்ஸ், ஒன்னு படிக்கிறது. 2 வேலை செய்யும் போது 3வது வேலை செய்ய முடியாது. ஓட்டப்பந்தயத்தில் ஓடனா ஓடுற தவிர்த்து எதுவும் செய்ய முடியாது. அப்பதான் முன்னால வர முடியும். படிக்கின்ற பொழுது வேறு எதையும் செய்ய முடியாது. படித்தால் கவனம் சிதறும். 100% உன்னை நீ மூழ்கடித்துக் கொள்வது ஒன்று விளையாட்டில், மற்றொன்று புத்தக வாசிப்பு. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லித்தரேன். பிள்ளைங்க கிட்ட இன்னிலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க. டேய் விளையாடாதடா, டேய் நடிக்காதடா சொல்லாதீங்க. 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது. எனக்கு புரியலைங்க. ஒன்றை படிக்கிறோம், 5 வருடம் ஒன்றை படிக்கிறோம், அதை விட்டு விட்டு வேறு வேலை செய்கிறோம் என்றால் எங்கேயோ தவறு நடக்கிறது. டாக்டர் படிச்சுட்டு சினிமா எடுக்க வரீங்க, அப்ப ஏன் டாக்டர் படிச்சீங்க? ஐஐடி தானே படிக்கிறீங்க, வாங்கல சயின்டிஸ்டா, எதுக்கு ஐஏஎஸ் ஆபீசரா போறீங்க? இன்ஜினியரிங் தானே படிச்சீங்க, போய் இன்ஜினியரிங் வேலை பாருங்க. ஏன் டீச்சரா வரீங்க? இங்கிலீஷ் டீச்சரா வராரு, எம்இ மெக்கானிக்கல். கல்வி கற்க வேண்டும் என்றால் எந்தெந்த புத்தகங்களை எப்பொழுது கற்க வேண்டும், அந்த புத்தகம் உங்களை என்ன செய்யும் என்கின்ற தெளிவு, ஒரு மனக்குழப்பம் இல்லாத வாழ்க்கையை நேர்மையாக வாழ்வதற்கான புத்தகங்களை என்னுடைய அன்பிற்குரியவர்களை தேடி படித்துக் கொள்ளுங்கள். யாரும் அறிவுரை சொல்வதற்கு அவசியம் இல்லை. உங்களுக்கானதை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற சுதந்திரத்தை உங்களுக்கு கல்வியும் வாசிப்பும் தரும். நான் சொல்வதனால் சில பேருக்கு மன வருத்தம் ஏற்படலாம். ஆசை என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல், குற்றங்களை களைபவர்கள் நாங்கள். எங்களுக்கு அதுதான் பெயர். கு என்றால் இருள், ரூ என்றால் விளக்குதல், இருளை விளக்குபவர்கள் குருமார்கள், தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவர்கள் ஆச்சாரியர்கள். எப்படி இந்த உலகம் ஒண்ணும் இல்லைங்க. மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாம் வந்து உட்காருகின்றார். அடுத்த நேரம் நான் பார்க்கிறேங்க, மிக முன்னேற்றம் அடைந்த மாவட்டங்களில் ஆட்சியாளர்களாக வந்து உட்காரக்கூடிய ஆட்சியர்கள் எடுக்கக்கூடிய கோப்புகளில் மிக முக்கியமானதாக புத்தக திருவிழாக்கள் நிகழ்கின்றன. அது எந்த கட்சியை சேர்ந்த அரசாக இருக்கட்டும். என்ன காரணம்? என் முன்னால் நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் உனக்கு கல்வி அறிவு அவசியம். இந்த அவசியத்தை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சமீபத்தில் ஒரு இடத்தில் குழந்தைகளிடத்தில் பேச போக வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன், பக்கவாட்டு சிந்தனை. ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் நடுவிலே ஒரு கேப் இருக்குங்க. ரொம்ப வாசிச்சீங்கன்னா அந்த கேப்பை கூட நீங்க வாசிக்கலாம். ஒண்ணும் இல்ல, ஜெயமோகன் கொற்றவைன்னு ஒரு புக் எழுதியிருப்பார், முன்னூரை படிச்சு பாருங்க. இளங்கோவடிகள் மௌனம் சாதித்த இடத்திலிருந்து என் கதையை தொடங்குகிறேன்னு சொல்லுவார். சில மௌனங்கள், சில எழுத்தாளர்களின் மௌனங்கள் வேறு ஒரு தலைமுறையில் ஒரு எழுத்தாளனுக்கு எழுதுபொருளாகிறது என்றால் நினைத்து பாருங்கள். புத்தகங்களில் இடையில் இருக்கக்கூடிய மௌனங்கள் கூட இளையராஜாவின் இசையை போல. சில இடத்துல இசையே இருக்காது, சைலண்டா இருக்கும். அதை விட அந்த சிச்சுவேஷனை வேற யாராலையும் சொல்லிட முடியாது. ரொம்ப பிடித்தமான நிறைய நடிகர்கள் இருக்கிறார்கள். ஹிந்தியில் நான் நிறைய பார்ப்பேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து உருது தெரியுங்கிறதுனால இந்த நவாசுதீன் சித்திகி, இம்ரான் கான், மனோஜ் வாஜ்பாய் இவங்களுடைய இதெல்லாம் பார்ப்பேன். பார்த்துக்கொண்டே இருக்கின்ற பொழுது திடீர்னு ஒரு படம் வந்தது. இந்த பக்கவாட்டு சிந்தனைங்கிறோம்ல, அனலிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்குல்ல, இன்றைக்கு நாம் எட்ட வேண்டிய உயரங்களுக்கு எட்டாமல் இருப்பதற்கு காரணம் நம்மிடத்தில் கிரிட்டிக்கல் திங்கிங் குறைந்திருக்கு. ரொம்ப வேகமா விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலை செய்யாதுங்க. நான் ஆசிரியர், நான் இப்படி சொல்லுகிறேன். ஒரு 3 நாளைக்கு முன்னால ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் பாப்பா. முக்கியமா இளைஞர்கள் 10, 15, 16, 17 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். ஒரு அம்மா வருது, சூடா ஏதோ பிடிச்சிட்டு இருக்கு கையில, சூடா இருக்கு இதை புடி அப்படின்ட்டு தன் மகளின் பெயரை அழைக்குது. மகள் வர, அவளுக்கு 1 வயது இருக்கும். வந்தவ இப்படி புடி அப்படின்ன உடனே அது இப்படி நீட்டுது கைய. அந்த அம்மா சொல்லுது, இங்க இப்படி சூடா இருக்கு, இங்க இப்படி, மறுபடியும் இப்படி, மறுபடியும் சொல்லுது இப்படி இப்படி வெயிட்டா இருக்கு, சீக்கிரம், மறுபடியும் இப்படி நீட்டுது. உங்களுக்கு தெரியும் நம்ம அம்மாலாம் என்ன செய்வாங்க, காலையில எழுப்பும்போது 6 மணிக்கு, தங்கம் ரோஜாப்பூ 6 மணி ஆயிடுச்சுடா தங்கமே, ஏந்திரிடா. ஏந்திரிக்க மாட்டோம். 10 நிமிஷம் கழிச்சு, ஏய் 6:10 7:15 பஸ், எழுந்துரு. 6:20 பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்து விட்டுரும், ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டுரும். 6:30 எந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க, சத்தமாக ரேடியோ போட்டு விட்டுரும். இதெல்லாம் எனக்கு நடந்தது.
அதுக்கப்புறமா 6:45 எழுந்திருக்கலன்னு வச்சுக்கோங்க, எங்க அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்தெல்லாம் எவ்வளோ கெட்ட வார்த்தை தெரியுமோ அத்தனை கெட்ட வார்த்தையும் சொல்லும். அந்த பொண்ணு இருங்கல்ல, நான் பிடிச்சிட்டுன்னு சொன்னால, அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, புடி நான் இப்படி நீட்டுச்சா, கடைசியா சத்தம் போட்டு திட்டின உடனே இல்ல அந்த பொண்ணு இப்படி பிடிச்சது. இப்ப நான் இங்க நிக்கிறேன், நிறுத்துறேன். அந்த பெண் சொல்ல சொல்ல சூடாக இருக்கிறது என்று தெரிந்தும் இப்படி கை நீட்டியது ஏன்? ஏன்? இப்ப நான் இருந்தேன்னா மாவட்ட ஆட்சியர் அதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டாரா, ஒரு ஆளை கூப்பிட்டாரா, நேரா போய் அந்த ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னாரா, இதெல்லாம் நான் பேசிக்கிட்டே கவனிச்சிட்டேனா, நீங்க என் பேச்சை கேட்காம அதை கவனிக்கிறீங்க. புத்தகங்கள் என்ன செய்யும் தெரியுமா, நீங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு உலகம் முழுக்க என்ன நடக்கிறது என்கின்ற கவனத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றலை புத்தகங்கள் தரும். ரீடிங் ஹேபிட் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ரீடிங்கிறது. நான் அதான் சொல்றேன், ஏன் அந்த பெண் அப்படி நின்னா, ஏன் அவ கையை இப்படி நீட்டுனா, அவளுக்கு அறிவு இல்லையா? இப்படி நீட்டுனா கேட்க சுற்றும் அப்படிங்கிற அறிவு இல்லையா? இருந்தாலும் அவ ஏன் அப்படி செஞ்சா தெரியுமா? நான் ஆசிரியை, அதனால் திடீரென்று ஒருவர் மீது அப்படியே பழி போட்ட மாட்டேன். மாவட்ட ஆட்சியரும் இருக்கிறார், சொல்கிறேன், 25 ஆண்டு காலமாக நான் ஆசிரியராக இருந்திருக்கிறேன் ஐயா. நான் ஆசிரிய பணியில் வெள்ளி விழா நாயகி. ஒரு விஷயத்தை சொல்றேன், என் வகுப்பில் இதுவரைக்கும் யாரும் ஒருத்தர் கூட ஃபெயில் ஆனதில்லை. அடிக்குறிப்பு ரெட்லைன் சரியாக ஃபெயிலாக விட்டதில்லை. புரிஞ்சுக்கணும்ல, அந்த குழந்தை ஏன் இப்படி நீட்டுது, ஏன் இப்படி பிடிக்க மாட்டேங்குது. எங்க அம்மாட்ட போயிட்டு நான் கேட்டேன், அம்மா இந்த பொண்ணு இப்படி பண்ணுது ஏமா, அது தெரியாத உனக்கு? எங்க ஊர்ல சொல்லுவாங்க, எங்க அம்மா காயல்பட்டதுக்காங்க, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு மருமக இருந்தாலும் அவ வந்து ஓரம் மட்டும் பெருக்க மாட்டாளாம். மாமியார் வந்து கேட்பாங்களாம், ஓரம் பெருக்கலாம்ல, அது பெருக்காதான், உன்னை நல்ல குடும்பத்துல தானே எடுத்துட்டு வந்தேன், என் பையன் அவளை நல்லா சம்பாதிக்கிறான், உனக்கு கொஞ்சமாவது புரியணும்ல, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு 4-5 திட்டு வாங்கின உடனே சரி மாமி அப்படின்னு கரெக்டா பெருக்குமா. அடுத்த நாள்ல இருந்து அதுக்கு ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சு. தொடப்பக்கட்டையை எடுத்துக்கிட்டு நேரம் அவங்க மாமி வாசல்ல போய் நிக்குமா, மாமி கொடுக்கறத கொடுங்க வீடு பெருக்கணும்னுமா. மாவட்ட ஆட்சியர் தலை குனிந்ததை ஆமோதிக்கிறார். ஏன் தெரியுமா, சில பேருக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியும் சார், சில பேருக்கு 10 வாட்டி சொன்னாலும் புரியாது சார். வேணும்னு திமிரு செய்யாம இருக்காங்க, அப்படி கிடையாது சார். 9 வாட்டி நீங்க சொன்னது புரியல சார். சரி, ஏன் புரியாம போகுது தெரியுமா? நான் ஒண்ணு சொல்றேன், இந்த போனை கொடுங்க. இந்த போனை எப்ப பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யார் சொன்னாலும் புரியாது. புத்தகத்தை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவன் சொன்னாலும் புரியும். காட்சிகளை வேகமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனதிற்கு நின்று நிதானமாக வாசிக்க முடியாது, வராது. என்கிட்ட கேட்பாங்க, நீங்க எப்பெல்லாம் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது எப்படி? நான் சொல்லட்டுமா, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய சாபம் எது, பெரிய வரம் எது என்று சொல்லட்டுமா? பெரிய சாபம், உன் உயிர் காக்கும் நேரம் வருகின்ற பொழுது நீ கற்றது மறந்து போகும் என்று கர்ணனுக்கு கிடைத்த சாபம். உலகத்திலே அதி அற்புதமான சாபம் என்ன தெரியும், வரம் என்ன தெரியுமா? எந்த நேரத்தில் தேவைப்படுகிறதோ நீ உன் குழந்தை பருவத்தில் பார்த்த காட்சிகள் கூட உனக்கு வந்து கைப்பிடித்து உன்னை தூக்கிவிடும். அந்த சொல், ஒரு சொல்லை இன்னொரு சொல் கடந்து, அந்த ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லோடும் சேர்ந்து அந்த பொருளை புரிந்து கொண்டு அந்த அடுத்த கட்டத்திற்கு போய்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அந்த பயிற்சி இருக்குல்ல, அதுக்கு பெயர் தான் கல்வி, அதற்கு பெயர் தான் அறிவை கூர்த்திட்டுதல். அதனால் சொல்லுகிறேன், இந்த அறிவை கூர்த்திட்டி தந்த புத்தகங்களே உங்களுக்கு நன்றி. ஒன்றை எப்படி நாம் புரிந்து கொள்ள, நான் இப்படி சொல்றேங்க, வெறும் சொல் தான். கருத்து ஏத்துங்க மந்திரம், வெறும் கயிறு தான். எடுத்து கையில கட்டினா கங்கணம், கழுத்துல கட்டினா தாலி, இடுப்புல கட்டினா அரணா கயிறு. கயிறு தான். வெறும் சோறு, கருத்து ஏற்றினால் பிரசாதம். வெறும் பேச்சு, கருத்து ஏற்றினால் சத்சங்கம். வெறும் கட்டடம், கருத்து ஏற்றினால் கோவில் வீடு. கருத்து ஏற்றணும்ல, அந்த கருத்து ஏற்றக்கூடிய அந்த ஆற்றலை எது தரும் என்றால் வாசிப்பும் புத்தகங்களும் உனக்கு தரும். போன சண்டே தினமலர் பத்திரிக்கை இருந்துச்சுன்னா அதுல எனக்கு கேள்வி பதில் கேட்டிருக்காங்க. அதுல என்னுடைய பேட்டி ஒண்ணு வந்திருக்கு. நான் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண். என்னுடைய வீட்டில் பேசக்கூடிய மொழி உருது. அப்பா உருது, அம்மா தமிழ் வழி. அவங்களுக்கு 9 வயசுல கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு உருது எழுத படிக்க தெரியும். எங்க அம்மாக்கு, எங்க அம்மா தமிழ்ல பேசுவாங்க, எங்க அம்மா தமிழ்ல பேசுவாங்க, எங்க அப்பா ஃபுல்லா உருது தான் பேசுவாங்க. கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா, ஒரு பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகத்தில் உருது பேசுகின்ற ஒரு பெண் எப்படி இவ்வளவு பயணங்களை செய்து PhD வரைக்கும் வாங்கி இந்த மாதிரி உலகமெல்லாம் பயணம் செய்து உலக தமிழ் சங்கத்திற்கு துணைத் தலைவராக வந்து உட்கார்ந்திருக்கானா? என்ன பின்புலம் என்றால் அவள் வாசிப்பு. அவள் எந்த மதத்தை சார்ந்த ஒரே புத்தகத்தை வாசிப்பது இல்லை. அவள் எல்லாத்தையும் வாசிக்கிறாள். நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் தேவார திருப்பதிகங்களை வாசிக்கிறேன், நான் குறள் வாசிக்கிறேன், நான் சங்க இலக்கியங்களை வாசிக்கிறேன். வாசிக்க வாசிக்க எனக்கு பொருள் புரிகிறது, ஒரு பேருண்மை புரிகிறது. என்ன தெரியுமா? ஒரு மதம், காத்திரமா சொல்றேன்,
நாம் புரிந்து கொள்ளாமல் யார் புரிந்து கொள்வது? எந்த மதமும் எடுத்துக்கோங்க, அதுக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கும். புத்தகம் இல்லாமல் மதம் கிடையாது. மதவாதிகளுக்கே தெரிகிறது இதை பரப்ப வேண்டும் என்றால் புத்தகத்தை தான் நாம் கையில் கொள்ள வேண்டும் என்று. புத்தகம் தான். தமிழர்களுக்கு ஒரு புத்தகம் உண்டு. தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்தது என்கிறான் பாரதி. திருக்குறளை, திருவள்ளுவத்தை, அவருடைய ஒரு குறளை, ஒரு எழுத்தை புரிஞ்சுச்சுனா போதுமே. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான பணி என்ன தெரியுமா? குழந்தைகளோடு பணி செய்வதுதான். மிகப்பெரிய பணி. ஆசிரியர்களாகிய எங்களுக்கு அது வாய்த்திருக்கிறது. டாக்டர்ஸ் பணியும் சிறந்த பணிதான். ரெண்டு பேருமே ஆசிரியர்கள், டாக்டர்ஸ் ரெண்டு பேரும் உயிரையும் புத்தியையும் காக்கக்கூடிய அதி அற்புதமான வேலைகளை செய்யக்கூடியவர்கள். டாக்டர்ஸா தன்னுடைய குழந்தைகள் வர வேண்டும் என்று பல பேர் நினைக்கிறோம், ஆசிரியர்கள் உட்பட. ஆனா ஒரு ஆசிரியரா நான் சொல்லட்டுமா, டாக்டரா இருக்கிறது ரொம்ப பெருமை தான். ஆனா அதை விட கொஞ்சம் கூடுதலான ஒரு வாய்ப்பு ஆசிரியரா இருக்கிறதுல இருக்குது. ரொம்ப இல்ல, சிம்பிள் வாய்ப்பு தான். இப்ப நம்ம கிட்ட படிச்சவர், இப்ப மாவட்ட ஆட்சியரேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நான் தான் வகுப்பெடுத்திருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் தைரியமா சொல்லலாமோ இல்லையோ, இவர் என்னுடைய மாணவர், படிக்கலங்கிறது வேற, நான் லேடிஸ் காலேஜா போயிட்டேன் சார், படிச்சிருந்தா நான் சொல்லலாம் இல்லையா, இவர் என் மாணவர்னு. ஒரு டாக்டரா நான் சொல்ல முடியுமா? என்ன, இவர் எனக்கு பேஷண்ட்னு சொல்ல முடியாதுங்க. டாக்டருடைய பணி மிக உயர்வானது. ஆனால் எதையும் அவர்கள் மிக பெருமையாக, இன்னாருக்கு நான் தான் மருத்துவம் பார்க்கிறேன் என்று சொல்ல முடியாது. இன்னாருக்கு நான் தான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று ஒரு ஆசிரியரால் சொல்லிவிட முடியும். அந்த ஆசிரியராக என்னை உயர்த்திய புத்தகங்களுக்கு நன்றி. என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கியது ஒரு பிடி டீச்சரா சார். எனக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும், முறையான விளையாட்டு. நான் ஷட்டில் நல்லா ஆடுவேன், கபடி நல்லா ஆடுவேன், நல்லா ஓடுவேன், இப்போ விட்டாலும் ஓடிடுவேன். என் வாழ்க்கையை நான் பென்சிலில் இருந்து தான் தொடங்கினேன். ஒரு பிடி டீச்சர். பிடி டீச்சர் என்பது சாதாரண பணி அல்ல. அந்த பணிக்கு போனாதான் நமக்கு தெரியும் அது எவ்வளவு சிரமமான பணி என்று. அதுலயும் எனக்கு கொடுத்த வேலை என்னன்னா, மாசத்துக்கு 800 ரூபாய் சம்பளம், எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளுக்கு பிடி டீச்சர். பிடி டீச்சரா போனேன்னா ரொம்ப கஷ்டம், பாடம் படிக்க முடியாது, விளையாடிட்டுல இருக்கணும். அதுலயும் என்னன்னா, எங்க காலேஜ், எங்க ஸ்கூல்ல அந்த பிரின்சிபல், நான் சேர்ந்து 2 மாசம் 3 மாசத்துல நான் வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. மேல ஒரு பிள்ளை ஏறிட்டா, +1. எங்க பிரின்சிபல் ஓடுறாங்க கிரவுண்டுக்கு, மேல ஏறிட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக போனாங்க. போக வேண்டியது தானே, என்ன தேடினாங்க. ஏன்னா நான் தான் போய் கூட்டு வரணும் சார், பிடி டீச்சர். நான் வந்து செக்யூரிட்டியை தேடிக்கிட்டு இருக்கிறேன், போலான்னு. அந்த டீச்சர் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க, ஏன் குதிக்கிற? அந்த பிரின்சிபல் எப்படின்னா, எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும் சார் அவங்களுக்கு. மேலே ஒரு பிள்ளை விழுதுன்னா, கீழே விழுந்து மயங்கிடுச்சுன்னா ஏன் விழுதுன்னு தெரியாமல் போயிடும்ல. இப்போவே கேட்குறாங்க ஏன் விழுறேன்னு. அந்த பொண்ணு சூப்பராக சொல்லிச்சு, நான் ஏன் விழுறேன்னு என் எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸுக்கு தெரியும்ன்றுச்சு. எக்கனாமிக்ஸ் மிஸ் பயந்து மயங்கி விழுந்தாங்க. அவங்கள தான் ஆஸ்பத்திரியில் 3 நாள் சேர்த்து வச்சிருந்தோம், இந்த பிள்ளையை பிடிச்சிட்டோம். ஆசிரியராக இருப்பது இருக்கு இல்லையா, பெரும் பணி. பிடி டீச்சரா நான் ஜாயின் பண்ண அந்த ஒரு 10 நாள்லயே நான் ரவுண்ட்ஸ் வரேன், டிசிப்ளின் ரவுண்ட்ஸ். அப்ப 10th ஸ்டாண்டர்ட் இடம் காலியா இருந்தது, கிளாஸ்ல டீச்சர் இல்ல. பிள்ளைங்க சத்தம் போட்டுருந்தாங்க, நான் உள்ள நுழைஞ்சேன். என்னப்பா பாடம்னு கேட்டேன். திருக்குறள் வகுப்பு. எடுங்க புத்தகம் எடுங்க. புத்தகம் எடுத்தாங்க. என்ன சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தா ஒழுக்கமுடைமை. டீச்சர் வரலையா? வரல. எத்தனாவது பாடம் நடத்திருக்காங்க? 3 நடத்திருக்காங்க. 4வது நான் நடத்தவான்னு இப்படி கேட்குறேங்க. சரின்னுதுங்க பிள்ளைங்க. அதுக்குள்ள டீச்சர் வந்துட்டாங்க. உள்ள வந்தவங்களுக்கு தெரியாது. நேரா வந்துட்டு, நீங்க பிடி டீச்சர் தானே, நான் கையில புக்கு உங்க வெளியில. அவங்களுக்கு தெரியாது. நான் மனசுல யோசிக்கிறேன், திருக்குறள் முன்னால பிள்ளைகள் பாடம் நடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை, வெளியில் போக சொல்கிறார்கள். வெளியில வரும்பொழுது என் மனதில் என்ன உணர்வு வந்தது என்று உங்களுக்கு தெரியாது. நான் அதற்கு முன்னால் இருந்தது வேறு, அதற்கு பின்னால் நான் இருந்தது வேறு. என் மனதில் ஆழமாக வேரூன்றிய அந்த தமிழை வெறித்தனமாக படிக்க தொடங்கினேன். வெறித்தனமாக படிக்க தொடங்கினேன். எம்ஏ கிளியர் பண்றேன், யூஜிசி ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ஏ முடிச்ச உடனே யூஜிசி கிளியர் பண்றேன். அங்கேயே டாக்டர் இ சுந்தரமூர்த்தி, மொழித்துறை தலைவர், அவர்கிட்ட மொழித்துறையில பிஹெச்டி சேர்றேன். பிஹெச்டி சப்மிட் பண்ணிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு வருது ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு. நான் வந்து உட்கார்றேன் இன்டர்வியூக்கு. பக்கத்துல என்ன வெளியில போன சொன்னா அந்த டீச்சர் உட்கார்றாங்க இன்டர்வியூக்கு. 2 பேருக்கும் மேல. ஆனா என்ன தெரியுமா, நான் பிஹெச்டி முன்னால முடிச்சிருந்ததுனால 19 ஆண்டுகள் என் பெயர் மேலையும் அவர்கள் பெயர் கீழையும் தான் இருந்தது. அதற்கு பிறகு அவரை துறை தலைவர் ஆக்கினோம். அவரின் கீழ் நான் 2 ஆண்டுகள் பணி செய்தேன். மிக நல்ல பெண். சரி, ஆசிரியர், விரிவுரையாளர், துணை பேராசிரியர், இணை பேராசிரியர், ஒரு கல்லூரியினுடைய தமிழ் துறை தலைவராக வந்து உட்கார்றேன். வெறித்தனமாக படிப்பதை தவிர்த்து வேறு எதுவும் என் வாழ்க்கையில் எனக்கு தெரியாது. படித்துக் கொண்டே இருப்பேன். எதை என்றெல்லாம் நீங்க கேட்கவே கூடாது, எல்லாவற்றையும் படிப்பேன். படிச்சுக்கிட்டு இருந்ததுனால
துறை தலைவரா உட்கார்ந்த 1 மாத இடைவெளிக்குள் அரசிடமிருந்து ஒரு ஆணை, உலகத் தமிழ் சங்கம் என்கின்ற ஒரு அரசு நிறுவனம் இருக்கிறது, அதற்கு உங்களை துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் நியமித்திருக்கிறோம், நீங்கள் அங்கே வந்து 3 ஆண்டுகள் பணிபுரிய வேண்டும். பென்சிலில் இருந்து தொடங்கிய என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு எங்கே நிற்கிறது தெரியுமா? கிரீன் பென்ல வந்து நிற்க. புத்தகங்களே உங்களுக்கு நன்றி. இன்னுமாய் நான் வாசித்தால், இன்னுமாய் தெரிந்து கொண்டால் ஒன்று சொல்லுகிறேன், அந்த கிரீன் பென்குள்ள இருக்கக்கூடிய அந்த பச்சை மையின் அதிகாரம் வரும் காலங்களில் கூடும். அதுதான் கல்விக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. நான் ஏன் புத்தகத்திற்கு நன்றி சொல்லுகிறேன்? ஏன் விளையாட்டிற்கு நான் நன்றி சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம் தான். என் மன ஆரோக்கியத்திற்கு, என் உடல் ஆரோக்கியத்திற்கு நிச்சயமாக விளையாட்டு மிகப்பெரிய பாரிய பணியாற்றி இருக்கிறது. அதை விட கொஞ்சம் மேலாக நான் அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து கொள்வதற்கான புத்தியை விரிவாக்கி தந்த அந்த பேராற்றலை எனக்கு தந்தது புத்தகங்கள். அதனால் அந்த புத்தகங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த அவைக்கு ஒரு விஷயத்தை சொல்றேங்க. நான் பேசுகிறேன், உங்களுக்கு புரியுது தானே? எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இது? எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? காஷ்மீர்ல இருந்து ஒரு 10-15 பேரை கொண்டு வந்து நிறுத்திட்டு தமிழ் பேசினா உங்களுக்கு தெரியாதுங்க. நமக்கு தமிழ் தெரிகிறதே. வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், ஒருபோதும் வெற்றிகளை தருவதில்லை. யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வாசலுக்கு வெற்றி தேடி வருகிறது. நான் அதனால் தான் சொல்லுவேன், பெற்றோர்களே, ஆசிரியர்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை இரவு நேரத்தில் உட்கார்ந்து பேசுகின்ற பொழுது, ஒரு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, ஒரு புத்தகத்தின் ஒரு பகுதியை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். அதில் ஒரு வார்த்தை உங்க 15 வயசு பையன் கேட்க மாட்டான். நாம கேட்டோமா? அவன் கேட்கறதுக்கு அவனை கேட்க மாட்டான். ஆனா ஒண்ணு சொல்றேன், சொல்லிக்கொண்டே இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சவால்களை எடுத்து வீசுகின்ற பொழுது சிறிய வயதில் அவர்கள் கேட்ட அந்த அறம் அங்கே அவர்கள் ஜெயிப்பதற்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே, ஆசிரியர்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், பாடங்கள் புத்தகங்களை சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. பாருங்க, நான் ஒரு படம் பார்க்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தை நம்ம வீட்டில் இருக்கணும்னு நான் நினைச்சேன். நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கணும், ஃபயர் மாதிரி இருக்கணும். ஏய், இவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? அது பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கு. ஏன் ஐயன் சொல்றான்? ஏன்னா நான் எதை சொன்னாலும் நீ நம்புற அப்படிங்கிறது உருப்படுமா? நீ நல்ல பொண்ணுன்னு சொல்றதே அவன் ஸ்டேட்மெண்ட்ல அழிச்சிட்டான், அவன் சொன்னதுல அழிச்சிட்டான். வித்தியாசமா பேசுறாங்க, ஷார்ப்பா பாவம். நம்ம ஒருத்த ஒரு விஷயத்த சொல்றானா, நீ வெளிப்படாத, புரிஞ்சுக்கோங்கிற. உடனடியாக வெளிப்பட அவசியம் இல்லை. ஓ இதுதானா, புரிந்துகொள். புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்க வேண்டாமா? வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், இங்கிலீஷ்ல பேசுறவெல்லாம் புத்திசாலி. யார் சொன்னது? யாருங்க சொன்னது? நான் சொன்னேன், இனிமேல் கர்ம வீரர் காமராஜரை யாரும் கருப்பு காந்தி என்று சொல்லவே கூடாது. அவர் தென்னாட்டின் காந்தி. கருப்பு என்பது என் தேசிய நிறம், அது என்னுடைய சுயமரியாதைக்குரிய இடம். அதை கருப்பு என்கின்ற வார்த்தையால் நீ குறிப்பிடாத. அவரை படிக்காத மேதை என்று சொல்லாத. யார் படிக்காத மேதை? நாம் எல்லோரும் படிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று படித்த மேதை அவர். எப்படி நாம் கொண்டு செலுத்துவது ஒன்றை? ஒரு தலைவரை எப்படி கொண்டாடுவது? ஒரு மனிதரை தலைவர் என்று எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது? நான் சொல்லட்டுமா? எல்லோரையும் விட சிறப்பானவன் இல்லை தலைவர், தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் தான் தலைவர். வாசிச்சா எனக்கு புரியுதே, உன்னை விட என்னை சிறப்பானவராக உருவாக்குகிறாயா? நான் தான் முதல்வன், நான் தான் முதல்வன் என்று அலைந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் நான் முதல்வன் என்று நீ சொல் என்று உங்கள் வீடு வரைக்கும் கொண்டு வந்து நான் முதல்வன் திட்டத்தை வைக்கிறாரே. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டாமா என்கிறேன் நான். பாருங்க, பிசினஸ் ஒரு படம், நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க. ஆனா உண்மையா சொல்றேன், சில விஷயங்கள் தெரியாத காரணத்தினால் தான் தோற்கிறோம். உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? ரூமி. காம்ப்ளிகேட்டடா இருக்கும் சொல்றதுக்கு, புரிஞ்சுக்கோங்க. உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? ரூமி. பாருங்க, எனக்கு என் காரணங்களால் தான் நான் தோற்கடிக்கப்படுகிறேன். மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாருங்க, வேறு மாவட்டத்தில் ஒரு பையனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. அவங்க டீச்சர் சொல்றாங்க, இவனுக்கு ஒரு நிமிஷம், ஏய் உனக்கு ஏதோ வேணும்னு சொன்னல, மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் போ. மாவட்ட ஆட்சியர் கிட்ட போனாங்க, அவன் நிக்கிறாங்க, அவனுக்கு ஐ கான்டாக்ட் வரவே இல்லைங்க. அவன் தோற்கிற இடத்தை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஹே தம்பி, பேசிடுறா, கேட்டுறா, உடனே சாங்ஷன் கிடைக்கும்டா. சூப்பர் மனநிலையில் இருக்கிறாருடா மாவட்ட ஆட்சியர். ஆயிரக்கணக்கில் மக்கள், மாணவர்கள் வெற்றி பெறுகின்ற நிகழ்ச்சியில் நின்று கொண்டிருக்கிறார். சொல்லுனா அவனுக்கு ஐ கான்டாக்டே வரல. அப்படி நின்றுட்டு ஏதோ சொல்ல வந்தான் பாருங்க, அவன் போன் அடிச்சிருச்சு, மொபைல். அதில் என்ன பாட்டு தெரியுமா? நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 நாள் தூங்க மாட்டேன், நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 நாள். இதே வார்த்தை, அது அடுத்த வரி இருக்குது அதுக்கு. அவன் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க, காப்பாற்றணும் கர்த்தரு, காப்பாற்றணும் கர்த்தருன்னு கத்துது. அவன் அதை எடுத்து யார் பேசுறான்னு பார்க்குறாங்க. அந்த டைமில் அவன் மாவட்ட ஆட்சியர் போயிட்டார்.
நீ உன் வாய்ப்பை தவற விட்டாயா? எப்படி போகிறது வாய்ப்பு? நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் சொல்லிக் கொடுங்கள். நான் வாசிக்கின்ற புத்தகங்கள் எனக்கு சொல்லித் தருகிறது. நீ முதல் நேரத்தில் ஏற்படுத்துகின்ற அந்த பாதிப்பை நீ இரண்டாவது முறை யாரிடத்திலும் எதிர்பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், the best impression. You never get the chance to make or to repair or to replace it. The first impression. அது சொல்லி தரணுமா? அப்படி என்றால் தவம் இருக்க வேண்டுமே. அதற்காக தானே சொல்லுகிறேன், வாசி. ஒரு கதை புத்தகம் இருந்தாலும் வாசி. எந்த கவனச்சிதறலும் இல்லாம காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல நன்றி சொல். உயிரோடு இருக்கிறேன், உடனே மொபைல தேடும். உயிரோடு இருக்கிறோமா இல்லையான்றது கூட மொபைல் பார்த்து தான் தெரிஞ்சு. இந்த பிசினஸ்ங்கிற படத்துல நான் பார்த்த ஒரு காட்சி உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன். அலர்ட், ஸ்டே அலர்ட். இந்த ஸ்டே அலர்ட்டாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் பாருங்க. பாம்பேக்கு வர ஒருத்தன், அவனுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உள்ள நுழையணும். அவனுக்கு அந்த புத்தி. அவனுக்கு மாத வருமானம் அவன் கணக்கு போட்டுருக்கிறது 3 கோடி. ஆனால் அவன் ஏழை. உள்ள போயிட்டானா அவனுக்கு கிடைச்சிரும். அங்கே ஒரு பாஸ் இருக்காரு. நீங்க பாருங்க பிசினஸ்ங்கிற படத்தை பாருங்க. உள்ள போறான், உள்ள அனுப்பவே மாட்டேங்கிறாங்க அவனை. அவன் ஆடை எப்படி இருக்கு, 3 நாள் கலைந்து இருக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. நேரா ஒரு நாள் ஏமாத்திட்டு ஷர்ட் லைன் டக் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஃபார்மலில் வந்த மாதிரி சட்டுன்னு அந்த ஆஃபீஸ்க்குள்ள நுழைஞ்சிடறான். இந்த பாஸ் ஒருத்தர் அவர் வரது பார்க்குறான். அவர் பாஸ் வந்து இதில் ஏறுறாரு, லிஃப்ட்டில். என்ன தெரிஞ்சு தடுக்கிறதுக்குள்ள அவனும் ஏறிட்டான் உள்ள. இப்போ பாஸ், அவன் செக்ரட்டரி 3 பேர் தான் இருக்காங்க. அந்த 30 செகண்டை பயன்படுத்துறாங்க. நாளைக்கு உங்களை சந்திப்பதற்கு எனக்கு 3 நிமிடங்கள் நேரம் கொடுங்கள். நான் எவ்வளவு பெருமதியானவன் என்பதனை உங்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன். அன்னைக்கு தெரியல பாஸ்க்கு என்ன மூடு இருந்ததோ. டேக் ஹிஸ் நம்பர், டுமாரோ 10 o'clock இஸ் யுவர் இன்டர்வியூ சொல்லிட்டு வந்துடுறாருங்க. நான் படுத்தபடி தாங்க அந்த படத்தை பார்த்துருந்தேன் ஐபேட்ல. இதை பார்த்த உடனே எழுந்திரிச்சு உட்காந்துட்டேங்க. கிடைச்சிருச்சு அவனுக்கு. பார்த்தா அடுத்த நாள் காலையில் 10 மணி ரவுண்ட் டேபிள். கரெக்டாக 9:59க்கு மாஸ்டர் வந்து உட்காரார். இவன் 9:50க்கே போயிட்டான். காத்திருக்கிறான். உள்ள கூப்பிட்றாங்க, போகிறான், உட்காரான். 1 minute, tell us about yourself. 1 நிமிஷம் பேசுறான். ஓகே, யூ ஹேவ் 2 minutes டீ அப்படின்றான். டீ கொண்டாந்து வைக்கிறாங்க முன்னால. கிளாக் ஓடிட்டு இருக்கு. 5 செகண்ட் போயிடுச்சு. அந்த டீல துப்புங்கிற 2 செகண்ட் போயிடுச்சு. யூ ஹேவ் 1 minute 40 seconds. துப்பு. இப்படி துப்புறான். யூ ஹேவ் 1 minute 35 seconds. 10 ரூபாய்க்கு இந்த ரவுண்ட் டேபிளில் இருக்கிறவங்களுக்கு இந்த டீயை வித்துரு. ஒவ்வொருத்தரும் எப்படி தெரியுமா இருக்கிறான்? இந்த சிங்கம் மாதிரி இருக்கிறான், ஒருத்தன் புலி மாதிரி இருக்கிறான், ஒருத்தன் ஃபுல்லா எருது மாதிரியே இருக்கிறான், ஒருத்தன் யானை மாதிரி இருக்கிறான். இத்தனை பேருக்கு நடுவுல தான் துப்புனதை எல்லாம் பார்த்துட்டானுங்க. 10 ரூபாய்க்கு விற்கணும். யோசிச்சுட்டே இருக்கிறான். 40 செகண்ட் போயிடுச்சு. தடுமாறுறான். பார்க்குறான் ஒவ்வொருத்தரையும். கிளாக் போய்கிட்டே இருக்கு. கடைசியா 5 செகண்ட்ஸ்ங்க. என்ன தெரியுமா பண்ணா? பாக்கெட்ல 10 ரூபாய் எடுத்து போட்டு நான் இதை வித்துக்கிட்டேன் குடிச்சிட்டேன். கம்பெனிக்கு 10 ரூபாய் நான் குடிச்சிட்டேன். He was appointed. அப்படின்னு அந்த பிசினஸ் படம் சொல்லுது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நின்று நிதானமா இந்த படத்தை பார்க்கறதுக்கே ஒரு புத்தி இருக்கணுமே நமக்கு. நான் குறையா சொல்லல. கூலின்னு ஒரு படம் வந்திருக்குது, அதையும் தான் பார்க்கணும். ஆனா அவருக்கு கூலி 200 கோடியா. அதை யோசிச்சாதான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். எனக்கு என்ன பயம்? ஏங்க 3 வருஷத்துல இங்க இருப்பேன். அப்புறமா ஒரு 4-5 வருஷம் இருக்குது எனக்கு சர்வீஸ். அங்க இல்லைன்னா நீங்க எல்லாம் பார்த்துக்க மாட்டீங்க. டீச்சருங்க நானு 96 இயர்ஸ்ல செத்து போனேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்ல தெரியுமா சமூகம்? டீச்சர் செத்து போச்சுன்னு தான் சொல்லும். சரியா? ஆசிரியர். அதனால் சொல்லுகிறேன், வாழ்க்கையை நேர்மையாக சந்திக்க வேண்டும் என்றால், வாழ்க்கையில் முன்னால் இருக்கின்றவர்களுடைய மன உணர்வுகளை புரிந்து கொண்டு சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால், நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசித்துக் கொள்ளுங்கள். நான் கம்பராமாயணத்தை வாசிக்கிறேன். இதோ போன 2 மாசத்துக்கு முன்னால தான் மெல்பர்ன் போயிட்டு வந்தேன். அக்டோபர் மாதம் சிட்னி போகிறேன். கம்பராமாயணம் பேசுவதற்கு மட்டும். படித்துக் கொண்டால் 17ஆம் தேதி கனடா போறேன். திருக்குறளை பேசுவதற்கு மட்டும். வாசித்தால் உங்களுக்கு உயர்வு உண்டு. எனக்கு உயர்வை அளித்த என் தாய், தந்தை, இறைவன் எல்லோருக்கும் நான் செலுத்துகின்ற அந்த நன்றியை, என்னை உயர்த்திய என் தந்தை முதலாக எங்களுக்கு உணவு வாங்க வைத்திருந்த பணத்தில் 50 ரூபாய் கொடுத்து அம்மாவிடம் சண்டை போட்டுக்கொண்டு எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தாரே அந்த திருமந்திரம் என்கின்ற நூல், அந்த திருமந்திரத்தை எழுதிய திருமூலருக்கு நான் என் வணக்கத்தை சொல்கிறேன், என் நன்றியை சொல்கிறேன். கம்பருக்கு, பாரதிக்கு, பாரதிதாசனுக்கு, பட்டுக்கோட்டைக்கு நான் என் நன்றியை சொல்கிறேன். நவீன எழுத்தாளர்களுக்கெல்லாம் நான் என் நன்றியை சொல்கிறேன். என்னை செதுக்குகின்ற புத்தகங்களே, உனக்கு கோடான கோடி நன்றிகள். நீ இன்னுமாய் பலரை செதுக்குவதற்காக புறப்பட்டு வா. உன்னை விரித்து வாசிக்க காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.